சரியா இருக்கு, நல்லா பாத்துங்க. சரியா இருக்குங்க பாருங்க. நல்ல இளநீ கிடைக்குமாப்பா? இல்லைங்க, இதெல்லாம் என்ன மாங்காவா? மாங்காய் இல்லைங்க, தேங்காய் தாங்க. நீங்க நல்ல எண்ணெய் கேட்டீங்கல்ல, அதெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. இதெல்லாம் கழிச்சதுங்க. பொய் சொல்லி வியாபாரம் பண்ற பல பேரை பார்த்திருக்கேன். ஆனா உண்மையவே வாயில கவ்விக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற உத்தமமான முதலாளிய இப்பதான்ப்பா பாக்குறேன். நான் முதலாளி இல்லைங்க, தொழிலாளிங்க. என் மனசை தொட்டுட்டப்பா, தொட்டுட்டேன். அள்ள குறையாத உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. நீ நல்லா இருப்பா, நல்லா இரு. ஆஹா, என்னையும் ஒருத்தர் பாராட்டிட்டு போறாங்களே, என் நெஞ்சில் இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு போச்சு. இந்தாங்க, இனிமேல் வேலாயுதத்தை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நாங்க அவங்கிட்ட இருந்து காசு பணம் எதிர்பார்க்கலப்பா. என் புள்ள வேளா வேலைக்கு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அவன் யார் கூட இருக்கான்? எங்க பர்சுல பணம் இருக்கோ இல்லையோ, நாங்க ஒரு நாள் கூட பட்னியா இருந்ததே இல்ல. என்னது? எங்க கிட்ட தான் 4-5 பர்ஸ் இருக்குமே. சொன்னா நம்ப மாட்டீங்க. நாங்க இது வரைக்கும் எங்க முதலாளிங்க கிட்ட சம்பளம்னு கையேந்தி நின்னது இல்ல. எங்களுக்கு தேவைப்படும் போது பர்ஸ் எடுத்துக்குவோம், அதுல இருந்து பணத்தை எடுத்துக்குவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. வாங்க வாங்க கொஞ்சம். நீங்க வந்திருக்கீங்கன்னு அகமது சொன்னா உடனே ஓடி வந்து. பையன் எப்படி இருக்கா? அமோகமா இருக்கான். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். இந்தாங்க எங்க கம்பெனி தயாரிப்பு. அப்படியே? அம்மா உங்களுக்கு பாயசம் மாதிரி இருக்கு. அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அப்படித்தான் இருக்கும். குமாரியா, இது தங்கச்சிக்கு. பாட்டி, இது உங்களுக்கு. ஏன்பா இதுல யாரோ ஒருத்தர் போட்டோ இருக்க? இது அது எங்க முதலாளி போட்டோ. உழைப்பால் உயர்ந்த உத்தமர். அப்புறம் ஞாபகமா வச்சிருக்கேன். அதை கொண்டாங்க, நான் உங்களுக்கு வேற தரேன். ஏன் கொஞ்சம் ஓ போட்டோ வச்சுக்கிறதானே? அதான் அங்கங்க முக்கியமான இடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்களே. ஆமா, எவ்வளவு நாள் லீவ் போட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு எங்களுக்கு லீவு? வேணும்னா நாங்களே லீவ் எடுத்துக்குவோம், இல்லன்னா நாங்களே நின்னுக்குவோம். பிரச்சனை என்ன, ஏரியாவே மாத்திக்குவோம். அது சரி. சாதாரணமா வேலையில சேர்ந்திருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில இல்ல வேலையில சேர்ந்திருக்கீங்க. இந்த செலவு கூட கிடைக்கலன்னா எப்படிப்பா? ஆமா, வேலாயுதம் கரையிடுவான்ல. அவன் கரையில தானே இருக்கான். இதுக்கு மேல எங்க ஏறுறது? பழனி மலை மேலதான் ஏறணும். அது இல்லப்பா, எங்க கவலை எல்லாம் வேலாயுதம் ஒரு கரையில, வள்ளி ஒரு கரையில. இவங்க 2 பேரும் எப்பதான் ஒண்ணு சேர போறாங்களோ. தண்ணி வத்தினா தான் ஒண்ணு சேருவாங்க. நான் வந்ததே அதுக்காகத்தான். வள்ளிய எப்படியாவது பழனி மலைக்கு கடத்திட்டு போகணும். வீண் பிரச்சனை எதுக்குப்பா? நேரம் வந்தா எல்லாம் தானாவே நடக்கும். அந்த நேரம் நம்ம காதல் ரூபத்துல வந்திருக்குல்ல. இந்தாப்பா, வள்ளிய எப்படியாவது கடத்தி ஆகணும். நீ 4 பேர் ஆம்பளைய கூப்பிட்டுக்க. ஏன் என்ன பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? அதுக்கு இல்லப்பா, பத்தலைன்னு நானும் வரேன்னு சொன்னேன். வள்ளிய எப்படியாவது கடத்தியே ஆகணும். இது என்னது? கிழிஞ்ச தாவணி இல்ல, கைக்குட்டை. சாதாரண கைக்குட்டை இல்ல, மாயஜால மந்திர கைக்குட்டை. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏண்டா அழுகுற? அது வந்து முதலாளி சொல்லிட்டாளு இல்ல, அழுதுட்டு அதுக்கப்புறம் சொல்லு. அதை சொன்ன நீங்க இந்த கொடையை கேட்பீங்க முதலாளி. அப்ப கொடையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு. இது நல்ல யோசனைங்க முதலாளி. இந்தாங்க புடிங்க. சொல்லு. தேங்காய் ஊத்த பணம் ரூபாய் 2000 எவனோ பிட் பாயிண்ட் அடிச்சுட்டான் முதலாளி. இது கேண்டா அழுகுற? இது அழுக வேண்டிய சமாச்சாரமே இல்ல. நீ என்கிட்ட வேலை செய்யற மாதிரி உங்க 3 தலைமுறையும் என்கிட்ட வேலை செய்யணும் முதலாளி. உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ வருத்தப்பட்டே ஆகணும். வருத்தப்படல முதலாளி, சந்தோஷப்படுறேன். எதுக்கு? எனக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம என் 3 தலைமுறைக்கு வேலை கொடுத்திருக்கீங்களே, அது ஒண்ணுக்கே இங்கேயே உத்தரவு விட்டுருங்க முதலாளி. அப்ப 3 தலைமுறையும் இங்கேயே இருந்து எங்களை உயிரெடுக்க போறீங்க? ஆமாங்க. நான் உன்னை கொடையில அடிக்கூடாதுரா. யார் அடிப்பீங்க? என்னையே அடிச்சுக்கோணும். ஐயோ 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 ஐயோ, என்ன மகிமை, என்ன மகிமை! தண்ணி எல்லாம் பாலாகுது, பாலெல்லாம் தேனாகுது, தேனெல்லாம் தேனாகுது. வெறும் கைய உதறலாம் எலுமிச்சம்பழ வருது. நம்ம கையில சொறி சிறங்குதா வருது. காலம் காத்தால என் தோரத்துல உட்காந்து கதை விடுறீங்க. கதை இல்லீங்க, நம்ம ஊர் குஞ்சு காதர்ல அவன் போய் மந்திரம் எல்லாம் கத்துட்டு வந்திருக்கான். மந்திரமா? சாதாரண மந்திரம் இல்லைங்க. நீங்க நான் முன்னாடி பாத்துருப்பீங்களே, தாங்கி தாங்கி நடந்தேன்ல, இப்ப நேரா நிக்க வச்சுட்டான். பாத்தீங்களா? நீ எப்படா தாங்கி தாங்கி நடந்த? பாத்தீங்களா, நான் தாங்கி நடந்ததே உங்களுக்கு மறக்கடிச்சுட்டான். அப்ப அவன் நினைச்சான்னா மந்திரத்தினால எதையும் மறக்கடிச்சிருவான். மறக்கடிப்பான். இங்க வா. என்ன சொன்னாரு? இன்னைக்கு சாயந்தரம் குஞ்சுக்காக சந்திக்கலாம்னு ரகசியமா சொன்னாரு. ஐயோ, கினித்தி கமோ வாமையாதோ. ஓஹோ, அடடடடா. உங்க பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பொண்ணு வள்ளி அந்த வேலாயுதத்தை மனசுல நினைச்சே பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமாங்க குஞ்சு, அவன் தொந்தரவு தாங்க முடியல. மறுபடியும் என் பொண்ணு அவனை பார்க்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க.
கவலையே படாதீங்க. இனிமே உங்க பொண்ணு வள்ளி ஆ. அந்த வேலாயுதத்தை மட்டும் இல்ல ஆ. எந்த ஆயுதத்தையுமே நினைச்சு பார்க்க மாட்டான். ஆ. இன்னைக்கு ராத்திரியே பூஜை வைக்கிறவன். ஆ. நீங்க என்ன பண்றீங்க? உயிருள்ள பொட்டக்கோழி 1, ஆ. உரிக்காத கொட்டைப்பாக்கு 2, ஆ. உரிச்ச தேங்காய் 3, ஆ. புளிக்காத மாங்காய் 4, ஆ. புளிச்ச எலுமிச்சம்பழம் 5, தலவ பண்ணாத லுங்கி 6, தலவ பண்ண 100 ரூபாய் நோட்டு 7, கூடவே உள்ளா ஒரு சாட்டை. அவ்வளவுதானே? ஆ, இது பத்தாதுங்க. இன்னொரு லிஸ்ட் இருக்கு. அத புல்லுகிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீங்க பின்னாடி கவனிச்சு அனுப்புங்க. ஏனுங்க முதலாளி, நாம இவ்வளவு செஞ்சு ஒண்ணுமே நடக்காம போயிட்டா? அந்த கொடை கொடு. எதுக்குங்க? கொடை கொடு. அவசாவும் பிடிச்சவனாட்ட தீஞ்சு போயிரு, அவிஞ்சு போயிரு, எதுவும் நடக்காது. இந்தாடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, ஆ. எனக்கு காரியம் நடக்கணும். ஓகே. இந்த விரல் நுனிய நல்லா பாருங்க. இப்படி ஆடிட்டே இருந்தா எப்படி பாக்குறது? புடிச்சு பாருங்க. ஆ. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே மறைக்காம சொல்லுங்க. ஒரு விரலும் ஆ. நிறைய அழுக்கும் தெரியுது. அதுவும் நீங்க காட்டுறது இடது கை. அப்ப வேலாயுதம் தெரியல. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரியே பூஜை ஆரம்பிச்சாகணும். பூஜைக்கு என்னென்னமோ கேட்டீங்க, வாங்கி கொடுத்துறேன். இந்த சவு கேட்டீங்களா, அது எதுக்கு? அத பூஜையில சொல்றேன். பூஜையில சொல்லு. குலாபி போனா சரி. குல்பி வரும். யோ, ரொம்ப நல்லா காட்டு இருக்குது. ஆமாங்க. தத்தனையும் கூட வாங்காம போறாரு. சரி விடு. ஆ? என்ன பர்ச காணா? ஆ? எனக்கு தெரியாது. என்னையா இது சாட்டை? சைனாக்கார கிழவி ஜவுரியில சடை போட்டு அதை பாதியில கட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படித்தானா? பவர் இறங்கும் போதே இதை கண்டுபிடிச்சேன். இருந்தாலும் மந்திரத்துல ஏத்துறேன். இது எதுக்குன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். இதுதான் தோல் உரிச்சான் சாமி. அதனாலதான் தேங்காவுல பட்டையை உரிச்சிட்டு மொட்டையா உட்கார வச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க. பூஜை ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு. பூஜைக்குரிய முக்கியமான ஆள் இன்னும் வரலையே. யாரு? இந்த பூஜை எந்த பொண்ணுக்காக நடத்தப்படுதோ அந்த பொண்ணுடைய அண்ணனோ தம்பியோ இல்ல பொண்ணுடைய அப்பாவோ தான் பூஜையில உட்காரணும். அண்ணன் தம்பிங்கிறது என்ன வீண் முயற்சி. ம்ஹும். அப்பா நான் இருக்கேன். என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. இந்த வீட்ல உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் யார்? இந்த மாங்காய் மடைய முட்டாள் தான். முதலாளி, என்ன முதலாளி, என்னை இவ்வளவு பாராட்டிட்டீங்களே, எனக்கு இது போதும் முதலாளி. நான் இங்கேயே உயிரை விட்டேன். அப்புறமா விடலாம். அத ஓரமா வச்சுட்டு இத புடி அடி. வேண்டாங்க, இந்த கட்டாவையெல்லாம் என் கண்ணால பார்க்க முடியாது. நான் வெளியே இருக்கேன். உங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. அடிச்சுக்கும் போது கொஞ்சம் வலிக்க பொறுத்துக்க. இருங்க. யார் அடிக்கிறதுன்னு கேட்கவே இல்லையே. நீங்க சொல்லவே இல்லையே. இப்ப சொல்றேன். இவன் உங்களை சாட்டையால் அடிக்க போகிறான். ஏங்க, அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன். அவன் என்ன அடிச்சா நல்லாவா இருக்கும்? ஆஹா. வள்ளி வேலாயுதத்துக்கு தான், வேலாயுதம் வள்ளிக்கு தான். நான் புறப்படுறேன். ஏதாவது பார்த்து சொல்லுங்க. நானும் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன். எந்த பக்கமும் ரூட் கரெக்டா கிடைக்கல. இவன் உங்களை அடிச்சே ஆகணும். இது பாருங்க, காசை கொடுத்து அவன் கார் வாங்கியிருக்கிறான், லாரி வாங்கியிருக்கான். நான் ஒருத்தன் தான் பணத்தை கொடுத்துட்டு அடி வாங்குறேன். அட்ரா. என்னது? நான் எங்க முதலாளி அடிக்கிறதா? நிஜமாவே அடிக்கிறேன். அடிக்கிற மாதிரி நடிக்கலாம் முதலாளி. ஆனா அது சாமி குத்தம். அப்புறம் வள்ளி வேலாயுதத்துக்கு தான். வள்ளி வேலை இருக்கா? அட்ரா. நிறுத்து. இது போதுங்களா? ஆ. இதுவே நல்லா வேலை செய்யும். மத்த எல்லாத்தையுமே என் அப்பன் தோலுரிச்சான் சாமி பாத்துக்குவான். அம்மா வந்துட்டீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீட்டுக்கு போய் பார்த்தேன், கடைக்கு போய் பார்த்தேன், கோயில்ல பார்த்தேன், எங்கேயும் காணோம். கடைசியில பார்த்தா இங்க படுத்திருக்கீங்க. அப்பா இந்தாங்க குங்குமம். இல்ல தெரிய வச்சு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காலையில கூட நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணேன் உங்களுக்காக தான். அப்புறம் கீழே குங்குமக்குள்ள ஒண்ணு இருக்கு. நம்ம மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு குங்குமம் எலுமிச்சு விடுமோ அந்த குளத்துல கரைச்சோம்னா என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீ என்ன சொன்னாலும் என் மனசுல இருக்கிற பாரம் குறையாது. இத பாருங்க. காரக்குழம்பு வாசனை அடிக்குது. அது இல்லைங்க, இது முருகர் ரேகை. ஓஹோ. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு வள்ளின்னு தான் பேர் இருக்கணுமா. அப்படி இல்லைன்னா எதனா வில்லங்க வந்துடும் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட அதை பத்தி எதுவும் கவலை இல்ல. ஆனா எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாம போயிடுமே, அதை நினைச்சுதான். போட்டோம். ஆனா என்னங்க, எப்பவுமே என் பழனி ஆண்டவர் என்ன கைவிட மாட்டாரு. இதுவரைக்கும் இத சொல்லலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. என் பேர் அமுதவல்லி. எது தெரியுங்களா? அமுதவல்லின்னு ரொம்ப நீளமா இருக்குதுங்களா, அதான் அமுதான்னு சுருக்கிட்டாங்க. நான் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதா போச்சு.
ஐயோ நான் உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன வேலை பண்ணிட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. நீங்க வந்து இறங்குனீங்களே அன்னைக்கு உங்க பையெல்லாம் சுத்தம் பண்ணல, நீங்க படிச்ச சர்டிபிகேட் அதுல இருந்துச்சு. உங்க பிறந்த தேதி கரெக்டா இருந்துச்சுங்களா? ஏன் பிறந்த தேதி எங்க அப்பாக்கு தெரியுமா? 2 எடுத்துட்டு போய் ஜோசியரை காமிச்சாரு. 8% சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த கதவுல இருக்கிறாரு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா இன்னும் நான் என்னென்ன வேண்டியிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு முருகனுக்கு கல்யாண நாள். எதுக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. உன் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அப்பா. அவருக்கும் எனக்கும் பொருத்தம் பார்த்த விஷயத்தையும் என் முழு பேர் அமுதவல்லின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க பாட்டுக்கு எதையாவது அழுது வைக்க போறீங்க. நம்ம பொண்ணு எவ்வளவு உஷாரா இருக்கா பாத்தீங்களா? என் பொண்ணுக்கு உன்னை விட நல்ல மாப்பிள்ளை எங்கப்பா கிடைப்பான்? அந்த பேக திருண்ண மட்டும் என் கையில கிடைச்சான்னா இல்லப்பா அந்த மேட்ரு என்ன அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியே, அது போதும். கண்ணு என்ன ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுப்பா. இல்லைங்கம்மா, அந்த பேக மொத்தத்துல திருநதே நீ இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். அந்த பேக திருண்ண மட்டும் என் கையில கிடைச்சான்னா போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். இதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் அழகப்பனுக்கு 6 மாசம் ஃப்ரீயாவே ஷேவிங் செய்வேன். அந்த இன்ஸ்பெக்டர் அழகப்பனை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இல்ல. தெரியாதா? தெரியும். இங்க வாமா. வாமா. எனக்கு சொந்தம் பந்தம்னு யாரும் கிடையாது. இவளை உன்கிட்ட ஒப்படைக்காம வேற யாருகிட்ட ஒப்படைக்க போறேன்? என்னங்க நீங்க ஏங்க கண் கலங்குறீங்க? இத பாக்குறதுக்கு வேலாயுதத்தோட அப்பா தர்மலிங்கமும் அம்மா சிவகாமியும் இல்லையேன்னுதான். நான் சொன்னதையெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டீங்களா? திட்டங்களை எல்லாம் மண்டையில நல்லா ஏத்திக்கிட்டீங்களா? இந்த தடவை நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல உன் கார் ஒழுங்கா இருக்கா? அது தெரிஞ்சுதாயா முன்னெச்சரிக்கையாவே வண்டியில பெட்ரோலை போடவே இல்லையா? போட்டிருக்கையா, டேங்க் ஃபுல் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். அது சரி. இந்த முறை நாம சரியா இருந்து அந்த பொண்ணு வள்ளி வராம போச்சுன்னா யோ, வந்தா என் மருமவ வரலன்னு வச்சுக்க. இவர் வருமாடா? வரா, நிச்சயமா வருவா. இங்க பாருங்க, அவளை இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் உங்க பொறுப்பு. ம். அதுக்கப்புறம் அங்க இருந்து பழனி கூட்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு. 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். பழனி போய் இறங்கின உடனே நம்ம வேலாயுதம் வள்ளி கழுத்துல தாலியை கட்டுறான். ஓஹோ, இதுக்குத்தான் வள்ளிய கடத்தலாம்னு சொல்றீங்களா? இதான் மண்டையில திட்டத்தை ஏத்திக்கோன்னு. அது வழுக்கிற தலையா இருக்கு, அதான் நிக்காம உருண்டுறது. என்ன வாசு வரா? வாசுவேதான். இவ்வளவு நாள் வரைக்கும் மீசை இருந்தும் இல்லாம இருந்த வாசு இப்ப மீசையுள்ள ஆம்பளை வாசுவா மாறி இருக்கான். இத்தனை நாளும் தெரியாதனமா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. யோ, மீச வச்சதை யாரையா தப்புன்னு சொன்னது? ஐயோ, நல்லது. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா வந்து ஆபத்து. சீக்கிரம் வாங்க, ஏறுறது இல்லையே. வண்டி வேற ஸ்டார்ட் ஆகும். சரி, சாவி பிடிக்க வேண்டியதா? வா. முகத்தை மறைக்குது. ஓஹோ, வாயா. பாத்தியா? மெல்ல மெல்ல. எந்த நேரம் அப்பா வருவாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத வள்ளி. உங்க அப்பா விடிய காலம் வரைக்கும் நிச்சயமா எந்திரிக்க மாட்டார். ஏன்? மயக்க மருந்து தடவுன கைக்குட்டைய உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவரே எந்திரிக்க நினைச்சா கூட அந்த கைக்குட்டை அவரை எந்திரிக்க விடாது. ஏங்க, நீங்க கொடுத்த கைக்குட்டியை அவர் முகத்துக்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே அவர் தூங்கிட்டாருங்க. அதனால அந்த கைக்குட்டியை திருப்பி கொண்டு வந்துட்டுங்க. இந்தாங்க. இதுல என்ன இருக்கு? இதுக்கு நீ தான் புரோக்கரா? கட்சி மாறிட்டீங்களா? டேய், இந்த அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஒண்ணும் கொடை கேட்க வேண்டியதில்லை, அவங்களே கொடைவாங்க. நீங்க எப்படி இப்படி சாஞ்சி சாஞ்சி நடந்துட்டு இருந்தீங்களா? நீங்க சும்மா தமாஷுக்கு. சீரியஸ் ஆகும் பாரு. இப்போ நீங்க தோல் உரிச்சா சாமி, கொஞ்ச நேரத்துல அவங்களே உரிப்பாங்க.
இப்ப நான் ஒண்ணும் சொல்லியே ஆ. அவங்க சொல்லுவாங்க நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தகப்பேன். வாங்க உட்காருங்க. சார் இவங்க தான் என் பொண்ணை கடத்திட்டு போனாங்க. அத நீங்க சொல்லக்கூடாது, உங்க பொண்ணு சொல்லணும். நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா என்னங்க சார்? அவங்கள 6 மாசம் உள்ள தள்ளுறதா இருக்கும். உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா உங்களை 6 வருஷம் உள்ள தள்ள வேண்டி வரும். ஏன் சார் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான். ஒரு உதாருக்காகவாவது அவங்கள கேட்க வேண்டாமா சார்? இத கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லி மிரட்டலாம். வாங்க போலாம். ஏய் என்னமோ கை குட்ட அதை மோந்து பார்த்தோம் மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களே, எவங்கிட்ட கை குட்ட? பெரிய கேஸ், 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 கேஸ்.